ஹாய் ஐ எம் A65 நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷா தமிழ்ல பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சைக்காலஜிக்கலா மைண்டை செட் பண்ணிக்கோங்க. அப்படி செட் ஆகல அப்படின்னா வந்து இதுக்கு லேர்னிங்கான டைம். ஸோ நான் லேர்ன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நான் சொல்ல போற எல்லாமே ஒரு ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல என்னன்னா எல்லா வார்த்தைகளையுமே உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் உங்களுக்கு ஸ்டில் ஏதாவது ஒரு ஒரு விஷயம் இங்க ஞாபகம் வரும். இவன் இந்த மாதிரி சொன்னா அப்படிங்கிறதுக்காண்டி நோட்ஸ் எடுத்துக்கிறது பெட்ரு. ஸோ உங்கள்ட்ட ஜஸ்ட் சே தட் மைண்ட் கிட்ட இந்த மட்டும் சொல்லுங்க. இது லேர்னிங்கான டைம். ஸோ மற்ற எண்ணங்கள் எதுவுமே இப்போதைக்கு வர வேணாம். ஸோ வந்து இப்போ வந்து நான் அவாய்ட் பண்றேன். அதுக்கான அந்த எண்ணங்களுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்குவேன் ஃபியூச்சர்ல. ஓகே ஜஸ்ட் வெயிட் தேர் அப்படின்னு சொல்லிட்டு லேர்னிங்குள்ள வந்துருங்க. ஸோ நம்ம ஃபியூச்சர் டென்ஸை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஃபியூச்சரை பத்தி நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். ஏன்னா வந்து ஃபியூச்சருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஃபியூச்சர் இருக்கும். ஸோ எது நடந்தாலும் பட் நம்ம ஃபியூச்சரை பத்தி பேசாமலும் இருக்க முடியாது. ஸோ ஏன்னா பாஸ்ட்டை பத்தி பேசிட்டு இருப்போம், ஃபியூச்சர்ல என்னென்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத பத்தி பேசிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் பிரசன்ட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறத பத்தி பேச போறோம். ஸோ இது மூணுதே முக்காலங்களுமே நமக்கு நிகழ்காலத்துக்கு தேவை, நிகழ்காலத்துல பேசுறதுக்கு தேவை. ஸோ அதனால வந்து ஃபியூச்சர் டென்ஸை பார்ப்போம். இதோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர் டென்ஸோட பாசிட்டிவ், அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸ் அமைக்கிறதுனா ஒரு சப்ஜெக்ட், அதோட சேர்த்து ஒரு வில்லு, வேர்ப். ஸோ இது வந்து ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஃபியூச்சரை இண்டிகேட் பண்றதுக்காண்டி இந்த ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்றது. வேர்ப் இந்த இடத்துல வேர்ப்ங்கிறது பிரசன்ட் டென்ஸ் வேர்ப் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து பிரசன்ட் டென்ஸ் வேர்ப், பிரசன்ட் டென்ஸ் என்ன, பாஸ்ட் டென்ஸ் என்ன, ஃபியூச்சர் டென்ஸ்க்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ அதை பாருங்க. ஸோ இது வந்து ஸ்கோல்டு அப்படின்னா வந்து திட்டுன்னு அர்த்தம். ஸ்கோல்டட் அப்படின்னா வந்து திட்டி முடிச்சதுக்கு அப்புறம். ஸோ இது பாஸ்ட் டென்ஸ்க்கு அமைக்கிற ஒரு வாக்கியம். பாஸ்ட் டென்ஸ் வாக்கியத்துக்கு அமைக்கிறதுக்காண்டி இது. பட் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு நம்ம என்ன தேவை, பிரசன்ட் டென்ஸ் வேர்ப் மட்டும் தான் தேவை. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன தேவை, பிரசன்ட் டென்ஸ் வேர்ப் மட்டும் தான் தேவை. ஸோ ஒரு வேர்பை, ஒரு பர்டிகுலரா ஒரு வேர்ப் தான் ஒரு காலத்தை இண்டிகேட் பண்ணும். ஸோ இங்க ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்றதுக்கு தான் அந்த வில் வந்திருக்கு. ஸோ அவன் என்ன திட்டுவான் அப்படிங்கிறத சொல்லணும். நான் அந்த மாதிரி பண்ணனா அவன் திட்டுவான். அவனுக்கு இங்கிலீஷ்ல என்ன, ஹி. திட்டுவான் அப்படின்னா வந்து ஸ்கோல்டு மீ, என்ன அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அது வந்து ஃபியூச்சர், அவன் திட்டுவான் அப்படிங்கிறத சொன்னான். திட்டுனா திட்டுவான் அப்படிங்கறத ஒரு மூக்காலங்கள் இருக்கும். திட்டுவான்னு சொல்லணும்னா வந்து வில் சேர்த்துக்கணும். ஒண்ணுமே இல்ல. he will scold me, he will scold me. அவன் என்ன திட்டுவான், அவங்க என்ன திட்டுவாங்க, they will scold me, they will scold me. hey don't do that, they will scold you. அவங்க ஒன்ன திட்டுவாங்க, அதை செய்யாத, அதை செஞ்சினா அவங்க ஒன்ன திட்டுவாங்க. hey don't do that, they will scold you அப்படின்னு சொல்றது. குவாரல் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ்க்கு இது வாய் சண்டை போறது. குவாரல் அப்படின்னா வந்து வாய் சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம், ஸோ வாய் சண்டை போடுறதுக்குன்னா குவாரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் என்னுடன் சண்டை போடுவார்கள் அப்படின்னு சொல்லணும். போடுவார்கள், ஃபியூச்சர்ல போடுவாங்க அப்படிங்கிறத சொல்லணும். they will quarrel with me. பர்டிகுலரா எந்தெந்த வேர்பு கூட எல்லாம் நம்ம வந்து சில வந்து ப்ரிப்போசிஷன் சேர்ப்போம். ஸோ அதை வந்து கரெக்டா கவனிச்சுக்கோங்க. ஸோ உடன் அப்படிங்கிறவரை என் கூட, அவங்க கூட, இந்த மாதிரி வரையில மேக்சிமம் இந்த வித் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். இந்த ப்ரிப்போசிஷனுக்கு நம்ம வந்து ஒரு மீனிங் கொடுக்க கூடாது. ஏன்னா வந்து அது ஓம உறுப்புகள் மாதிரி, தமிழ்ல உள்ள ஓம உறுப்புகள் மாதிரி. பட் வித் அப்படிங்கிறது அவங்க ஏன் கூட சண்டை போடுவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல வித் யூஸ் பண்ணலாம். எந்தெந்த வேர்பு கூட எந்த ப்ரிப்போசிஷன் சேருங்கிறத நம்ம பார்த்துட்டு வர்றோம். ஸோ தே வில் ஸ்குவாரல் வித் மீனா வந்து அவங்க என்ன திட்டுவாங்க, அவங்க என்ன என்னோட சண்டை போடுவாங்க. தே வில் ஸ்குவாரல் வித் மீ. நான் இதை பண்ணனா, நான் இதை உடச்சனா அவங்க என் கூட சண்டை போடுவாங்க. அதை செஞ்சனா அவங்க என் கூட சண்டை போடுவாங்க. அவ எப்பவுமே என் கூட சண்டை போடுவா. அவ என் கூட சண்டை போடுவா. she will quarrel with me. அவ என் கூட சண்டை போடுவா அப்படின்னு சொல்லிட்டு she will quarrel with me. இப்ப வந்து ஒரு சென்டென்ஸ் அமைக்க போறோம். ஸோ அதுக்கு தேவையான வேர்ப்ஸ் எல்லாம் நான் முன்னாடியே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ கிவோட பாஸ்ட் டென்ஸ் கேவ், திங்கோட பாஸ்ட் டென்ஸ் தாட்னு சொல்லுவாங்க, டெல்லோட பாஸ்ட் டென்ஸ் டோல்டுன்னு சொல்லுவாங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு, நான் யோசனை பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லணும். இப்போ வந்து நேரம் கொடு அப்படிங்கிறதுக்கு கிவ் இருக்கு, யோசனை பண்றதுக்கு வந்து திங்க் இருக்கு. ஸோ உங்களுக்கு கஷ்டமே இல்லை, நான் இந்த 3 வேர்புமே கொடுத்துட்டேன். ஸோ சொல்றதுக்கு வந்து நான் யோசனை பண்ணி சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு வந்து டெல் இருக்கு. ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம். ஸோ எனக்கு நேரம் கொடு அப்படின்னா ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம். சம் டைம் எஸ் போட்டோம்னா அது சில வேலைகள் மாறும். ஸோ இந்த இடத்துல எஸ் வராது. ஓகே, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம்னா எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு, நான் யோசனை பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லணும். நான் ஃபியூச்சர்ல தானே சொல்ல போறேன். ஸோ ஐ வில் திங்க், நான் இதை திங்க் இட், யோசனை பண்ணி, அதுக்கப்புறம் யோசனை பண்ணி முடிச்சதுக்கு தான் ஓவர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அன்டில் யூ, நான் ஐ வில் திங்க் இட் ஓவர் அன்டில் யூ, ஐ வில் திங்க் இட் ஓவர் அன்டில் யூ, நான் யோசனை பண்ணிட்டு சொல்றேன் அப்படிங்கறத சொல்லணும். அதுக்கு வந்து ஆன்சரா வந்து டைம்
டேக் ஒரு டைம்னா நேரத்தை எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. டேக் ஒரு ஓன் டைம் அப்படின்னாலும் நேரத்தை எடுத்துக்கொள் அப்படிங்கிற மீனிங் தான் இருக்கும். நேரத்தை எடுத்துக்க யூ ஜஸ்ட் திங்க் இட் ஓவர். நம்ம அதுக்கு என்ன பண்ண பதில் சொல்லுவோம்னா யூ ஜஸ்ட் திங்க் இட், தேர் இஸ் நோ ஹரி, யூ ஜஸ்ட் திங்க் இட் ஓவர் அண்ட் டெல் யூ, டெல் மீ. நீ வந்து எனக்கு ஒரு யூ ஜஸ்ட் திங்க் இட் ஓவர் அண்ட் டெல் மீ, நீ வந்து நல்லா யோசனை பண்ணி சொல்லு, தேர் இஸ் நோ ஹரி, எனக்கு ஒரு அவசரமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு. இந்த தேரிஸை பத்தி நம்ம வந்து முன்னாடியே பார்த்திருக்கோம். தேரிஸ் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வந்து தேரிஸ் யூஸ் பண்ணுவோம். தேர் இஸ் நோ ஹரி அப்படின்னா வந்து டைம் இல்லை, அவசரம் எதுவும் இல்லை. தேர் இஸ் அப்படின்னா வந்து இருக்குதுன்னு அர்த்தம், தேர் இஸ் நோனா இல்லைன்னு அர்த்தம். அது ஒரு விஷயம். ஸோ அதை மட்டும் லைட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து டேக்கோட பாசன்ஸ் டுக், இதை வச்சு சில சென்டென்ஸ் பார்ப்போம். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். இந்த டேக் அப்படிங்கிற விஷயம் வாழ்க்கையில நிறைய இடத்துல நிறைய விதமா யூஸ் ஆகும். ஸோ இதோட யூசேஜை மட்டும் சில விஷயங்களா பிரிச்சு நான் சொல்றேன். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அப்படின்னா வந்து உடல் நலத்தை கவனித்துக்கொள் அப்படிங்கிற அர்த்தம். யூ ஜஸ்ட் லீவ் இட், ஐ வில் டேக் கேர் ஆஃப் திஸ் அப்படின்னா வந்து நான் இதை பாத்துக்கிறேன், நீ வந்து என்கிட்ட விட்டுரு, நான் அதை பாத்துக்கிறேன்னு சொல்லணும்ல. ஐ வில் டேக் கேர் ஆஃப் திஸ், நான் கவனித்துக் கொள்றேன். ஜஸ்ட் லீவ் இட் அப்படின்னா வந்து என்கிட்ட விட்டுரு, லீவ் இட் அப்படின்னா விட்டு விடுன்னு அர்த்தம். ஸோ என்கிட்ட விட்டுரு, ஐ வில் டேக் கேர் ஆஃப் திஸ், நான் இதை கவனித்துக் கொள்றேன். யூ ஜஸ்ட் லீவ் இட் டு மீ, எனக்கிட்ட விட்டுரு, இதை விட்டுருன்னு சொல்றது எனக்கிட்ட விட்டுருன்னு சொல்லணும்ல. யூ ஜஸ்ட் லீவ் இட் டு மீ, எனக்கிட்ட அப்படின்னு சொல்றதுக்கு லீவ் இட் டு மீ அப்படின்னு சொல்றது. ஐ வில் டேக் கேர் ஆஃப் தட், நான் அதை பாத்துக்கிறேன். யூ ஜஸ்ட் லீவ் இட் டு மீ, ஐ வில் டேக் கேர் ஆஃப் தட், நான் அதை பாத்துக்கிறேன். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஐ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். ஐ டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங், நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன் அப்படின்னா ஐ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் திஸ் பேக். அந்த ஒரு சில டிராவல்ல போயிட்டு இருக்கு இல்லைன்னா வந்து பேக் பாத்துக்க சொல்லணும். ஐ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் திஸ் பேக், ஐ வில் கம் பேக் சூன், நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த சீக்கிரமா வர்றதுக்கு வந்து திரும்பி வர்றதுக்கு வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லுவாங்கன்னா கம் பேக், ரிட்டர்ன், பி பேக், டர்ன் அப், இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா வந்து திரும்பி வான்னு அர்த்தம். இந்த டேக் பக்கத்துல திங்ஸ் வந்துச்சுன்னா எடுத்து கொண்டு வா அப்படிங்கிற ஒரு மீனிங் வரைக்கும். ஸோ இது டேக் கேர் ஆஃப் திஸ் பேக்னா வந்து இதை பார்த்துக்கொள் அப்படிங்கிற ஒரு மீனிங் பார்த்தோம். ஸோ இந்த திங்ஸ் வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா எடுத்துக்கொள் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கும். ஸோ எந்த இடத்துல எடுத்துக்கொள் அப்படிங்கிற மீனிங் வருதுன்னு பாருங்க. டேக் அன் அம்பர்லானா அம்பர்லாவை எடுத்துட்டு போ. ஸோ டேக் அன் அம்பர்லா வித் யூ, உங்களோட அம்பர்லா எடுத்துட்டு போ, மழை வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது. இந்த டேக் பக்கத்துல பர்சன் வந்தானா அழைத்து கொண்டு வா அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கும். பிரிங் பக்கத்துல பர்சன் வந்தானா அழைத்து கொண்டு வா அப்படிங்கிறது மீனிங் தான் குறிக்கும். பட் இங்க டேக் பக்கத்துல வந்தாலும் அழைத்து கொண்டு வா அப்படிங்கிற மீனிங் தான் குறிக்கும். டோன்ட் கோ தேர் அலோன், தனியா போகாத, யாராவது அழைச்சிட்டு போ. டேக் யுவர் ஃபாதர் வித் யூ, உங்க அப்பா அழைச்சிட்டு போ. டேக் சம்படி வித் யூ, யாராவது அழைச்சிட்டு போ உங்களோட. டேக் கேர் ஆஃப், ஐ வில் டேக் தேர் ஒன் டே அப்படின்னா வந்து ஐ வில் டேக் யூ தேர் ஒன் டே, நான் ஒரு நாள் ஒன்னு அங்கே அழைச்சிட்டு போய் ஐ வில் டேக் யூ தேர் ஒன் டே, நான் ஒரு நாள் ஒன்னு அழைச்சிட்டு போறேன். ஐ வில் டேக் யூ தேர் ஒன் டே. பக்கத்துல ஒரு பர்சன் அவரை நான் ஒரு நாள் ஒன்னு அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ வில் டேக் யூ தேர் ஒன் டே. டேக் கேர் ஆஃப், ஜஸ்ட் லீவ் இட், இதெல்லாம் வந்து ரீகால் மாதிரி பாத்துருங்க. ஸோ ஏன்னா டேக் கேர் அப்படிங்கிறதுக்கு கவனித்துக்கொள் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கும். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அப்படின்னா வந்து உடல் நலத்தை கவனித்துக்கொள் அப்படிங்கிறது. யூ ஜஸ்ட் லீவ் இட், ஐ வில் டேக் கேர் ஆஃப் திஸ், நீ வந்து இதை விட்டுரு, நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு யூ ஜஸ்ட் லீவ் இட் டு மீ, எனக்கிட்ட விட்டுரு அப்படின்னு சொல்றது. ஐ வில் டேக் கேர் ஆஃப் தட், நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது. ஐ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங், நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் திஸ் பேக், இந்த பேக் பாத்துக்கங்க. ஐ வில் கம் பேக் சூன் அப்படின்னு சொல்றது. ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் திஸ் பேக், ஐ வில் பேக் இன் எ மினிட், நான் இந்த ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படி சொல்லுவேன். ஒரு நிமிஷம், ஐ வில் பேக் இன் எ மினிட், நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன் சொல்றதுக்கு பேக், ஐ வில் பி பேக். இந்த இடத்துல பி வரும். ஸோ சாரி, நான் மறந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல பி பேக், ஐ வில் பி பேக் இன் எ மினிட், நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஐ வில் பி பேக் சூன் அப்படின்னா நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னா. ஐ வில் பேக் இன் எ மினிட் அப்படின்னா நான் வந்து ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன்னு அர்த்தம். ஸோ இந்த பி பேக், ரிட்டர்ன், டர்ன் அப் அண்ட் கம் பேக், இதெல்லாம் என்னன்னா திரும்பி வா அப்படிங்கிற ஒரு மீனிங் குறிக்கும். ஸோ இந்த இடத்துல பி போடல, இதை நான் மறந்துட்டேன். ஸோ இந்த டைப்பிங் மிஸ்டேக் தான். ஸோ இந்த இடத்துல பி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ வில் பேக் இன் எ மினிட், நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன் சொன்னா ஐ வில் பேக் இன் எ மினிட். இதை கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபியூச்சர் டென்ஸ் எப்படி அமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் என்னன்னா வில்லு சேர்த்துக்கிட்டா போதும். பிரசன்ட் டென்ஸ் வேர்பு கூட ஒரு சப்ஜெக்ட், அதுக்கு பக்கத்துல வில்லு, அது பக்கத்துல பிரசன்ட் டென்ஸ் வேர்பு, இதை சேர்த்தாவே ஒரு பாசிட்டிவ் ஃபியூச்சர் டென்ஸ் வந்துடும். ஸோ அவ்வளவுதான், இதுல பெருசா ஒண்ணுமே இல்லை.
ஸோ இது ஜஸ்ட் என்ன ஒரு கமாண்ட், முன்னாடி ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம், யூ ஜஸ்ட் லீவ் இட், விட்டுரு அப்படின்னு சொல்றது. பட் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெறுமனேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை மட்டும் பேச மாட்டோம். நம்ம பேசுறதுக்கு தேவையான விஷயத்தை முன்னாடி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து டென்ஸ் எப்படி அமைக்கிறது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தை என்னென்னலாம் பயன்படுத்திருக்கோம், ஒரு கமெண்ட் கொடுப்போம்ல. ஸோ அதுக்காண்டி நான் அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சா, இல்லை ஏதாவது என் மேல மிஸ்டேக் இருந்துச்சா, ஜஸ்ட் லீவ் த கமெண்ட். I'm A65. Thanks for watching this video and have a nice day.